ஒரு பகுதி சாராம்சம் அடைந்து விட்டது. பட்டிமன்றத்துடைய மரபு நடுவர்கள்லாம் சொல்லுவாங்க, பெல் இருந்துச்சுன்னா பெல் அடிக்கப்படும் இல்லைங்களா? இது நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. டைம் முடிஞ்சிருச்சா பெல் அடிப்பாங்க, அப்போ முடிக்கிறது ரெடி ஆகணும்னு அர்த்தம். முடிக்கலன்னு சொன்னா அந்த பெல்லாலேயே அடிக்கப்படும். அது நிறைய இடத்துல நடக்கும். இப்ப பெல்லுக்கு பகரமா மைக்கை இப்படி தட்டும் போது நீங்க என்ன செய்யணும்? முடிவுக்கு வர்றதுக்கு தயாராகிக்கணும். குறுகிய நேரத்தில் உங்களுடைய வாதங்கள் எல்லாம் முடிக்க வேண்டி இருக்கிறது. இடையில நானும் அதிகமா பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. அருமையானவர்கள், தலாக்கு இன்னைக்கு எல்லா பக்கம் நடக்குது, அது உண்மைதானே? நிறைய பேர் சொன்னாங்க, 2 பேர் தரப்புடைய விவாதங்களில் இருந்து என்ன செய்யலாம்? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம், சாதாரண விஷயங்கள், அதுல என்ன அவுட்டிங் என்னமோ சொன்னாங்க இல்லைங்களா? வெளியில கூட்டிட்டு போகலாட்டி, வாரத்துல ஒரு நாள் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போகலாட்டி, வாரத்துல ஒரு நாள் ஷாப்பிங் பர்ச்சேசிங் கூட்டி போகாட்டி, சின்ன சின்ன சாதாரண காரணங்களுக்காக வேண்டி எத்தனை இடங்கள்ல தலாக்கு நடக்கும். அதான் பாதுகாப்பு. ஒரு இடத்துல சாதாரண சின்ன விஷயம்தான், என் புருஷன் ராத்திரி தூங்கினா ஜென்ரேட்டரை விட மோசமா சத்தம் கேட்குது, அப்படி கொரட்டு வர்றாரு. எனக்கு இந்த புருஷன் வேணாம், முதல்ல அவனை விட்டு நான் விளைவிக்கிறேன். யார் சொல்றார்? கல்யாணமான மனைவிமார். கொஞ்ச நாள் ஆச்சு. அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தா அவங்கள கூப்பிட்டு கேட்டா, நான் என்ன செய்யறேன், சின்னதுல இருந்து எனக்கு இருக்கு. இந்த கொரட்டை சத்தம் தெரிஞ்சு அவர் நாம தான் நிறைய மாடலா ஓட்டிருப்போம். எப்படியெல்லாம் ஜென்ரேட்டர் ஓடுற மாதிரியே சத்தம் கேட்கும். திடீர்னு பார்த்தா வேற எதுவும் மாதிரி சத்தம் கேட்கும். நடுநாட்கள் எவனா புதுசா ஒரு ஆந்தனா பக்கத்துல அடிச்சு பண்ணி இருக்குமா, எதுவோ சத்தம் கேட்குது, பயப்படான். குழந்தைகளாம் பயப்படும். பார்த்தா பாய் இருக்கிற எல்லா எச்சையும் தெரிக்கும். பக்கத்துல பாயெல்லாம் ஏழ்மை, கொரட்டை சத்தத்துலாம் தலாக்கு. இது பொம்பளைங்க வைக்கிற வாதம். கொஞ்ச நாள் கழிச்சு யாரு பஞ்சாயத்துக்கு வந்தாங்களோ அந்த பொம்பளையை பார்த்து கேட்கறாங்களாம், ஏமா கல்யாணம் முடிஞ்ச புருஷனை நீ இந்த ஜமாத்து வந்து எழுதி கொடுத்திய, என் புருஷன் கொரட்டை விடுறான், தலாக்கு ஒண்ணு அப்படின்ட்டு. இப்ப எப்படிமா போயிட்டு இருக்கு? தலாக்கெல்லாம் ஆகி அடுத்த கல்யாணம் பண்ணியாச்சா? இல்லை, இப்ப வரைக்கும் அவர் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஏமா? ஒரே ஒரு நாள் ராத்திரியில எப்பவுமே கொரட்டை விடுற என் புருஷன் திடீர்னு கொரட்டை சத்தம் நின்று போச்சு. ஐயோ, என் புருஷன் போயிட்டானே பயந்துட்டு போய் பக்கத்துல கை வச்சு பார்த்தா உசுர் வந்துச்சு. அப்பதான் எழுப்பிட்டு, ஐயா நீ கொரட்டை விடாம இருக்காதியா, நீ கொரட்டை விட்டாதான் எனக்கு நிம்மதி. அப்படி சொல்லி நான் என் புருஷனுடைய கொரட்டை சத்தம் கேட்கலாட்டி எனக்கு தூக்கு வரலன்னு சொல்லக்கூடிய பெண்கள் உண்டு. பின்னாடி ஏதோ கொரட்டை சத்தம் கேட்குது. அருமையானவர்களே, சாதாரண சின்ன விஷயம். நிறைய பேர் இப்படி சொல்ல, என் புருஷன் ஸ்டைலா இல்ல, எப்ப பார்த்தா ஃபேன் ஷர்ட் எல்லாம் போட்டு இன் பண்ணி எத்தனை பேர் போறாங்க. ஆனா என் புருஷன் வேட்டி கட்டிட்டு வர்றான், சரியில்லை. இதுக்கு மேல நான் சொல்ல விரும்புறேன். ஆடை விஷயத்தில் கூட சின்ன சின்ன விஷயம் தலாக்கு விடு, வேணாம் புருஷன் வேணாம் கூட. எங்கேயாவது இப்ப யாருனால நடக்குது பாருங்க, பெண்களால ஆண்களால? பெண்களால் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அப்படிங்கிற விவாதத்தை இவங்க முதல் அணியில ஒரு ஆள் சொல்லி ஒருத்தர் ஆலிசா பேசி முடிச்சிட்டாரு. அடுத்ததாக, நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல, ஏதோ வருகிறோம், ஆம்பளைங்க தான் காரணம் அப்படின்னு பேசுறதுக்கு அடுத்து எதிரணியில் வருகிறார் பெண்களே என்கிற அணியில். இரண்டாவதாக ஹுசைன் கலீமி.